வணக்கம். ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன். சிறப்பு மிகுந்த 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான மகாராஷ்டிராவில் இருக்கும் திரியம்பகேஸ்வரர் கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் நகரிலிருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திரியம்பகம் என்ற இடம். இங்குதான் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான திரியம்பகேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. இங்கு இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். கோதாவரி ஆறு தொடங்கும் இடத்தில் இந்த ஆலயம் இருக்கிறது. பிரம்மகிரி, நீலகிரி, கலகிரி ஆகிய 3 மலைகளுக்கு நடுவில் பிரம்மகிரி மலையின் அடிவாரத்தில் உள்ள கோவில் கருங்கற்களினால் கட்டப்பட்டது. இந்த ஆலயத்தில் பில்வ தீர்த்தம், விஸ்வநத் தீர்த்தம், முகுந்த தீர்த்தம் ஆகிய 3 நீர்நிலைகள் உள்ளன. இக்கோவிலில் பல்லாயிரம் ஆண்டுகளாக அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தக்கூடிய நீர் ஊற்று ஒன்று உள்ளது. எப்பொழுதும் நீர் ஊற்றிக்கொண்டே இருப்பது அதிசயமான நிகழ்வாகும். இந்த பகுதியில் வாழ்ந்த கௌதம ரிஷி என்னும் முனிவர் தன் மனைவியோடு இருந்த கடுமையான தவத்தின் பயனாக இங்கு சிவன் ஜடாமுடியில் இருந்து கங்கையின் சில துளியை விழச் செய்ததாகவும் அதுவே இங்கு எப்போதும் நீர் ஊற்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. அதோடு ரிஷியின் வேண்டுகோளுக்கிணங்க சிவன், பிரம்ம, விஷ்ணு ஆகிய மூவரும் வரும் சுயம்பு வடிவில் இங்கு தங்கியதாகவும் கூறப்படுகிறது. திரியம்பகேஸ்வரர் வீற்றிருக்கும் கர்ப்பகிரகம் தாழ்வாக உள்ளது. மேலேயுள்ள மண்டபத்திலிருந்து தரிசனம் செய்ய வேண்டும். மும்மூர்த்திகள் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட லிங்க பரம்பொருளுக்கு ஆவுடையார் மட்டுமே உள்ளது. திரியம்பகேஸ்வரர் கோவில் ஆவுடையார் உரல் போன்று பள்ளமாக உள்ளது. இந்த பள்ளத்தில் மும்மூர்த்திகள் அர்ச்சனை செய்த 3 தாமரை மொட்டுகளின் அடையாளம் உள்ளது. இத்தல இறைவனை வணங்கினால் வாழ்வில் அளவில்லாத ஆனந்தம் உண்டாகும் என்பது ஐதீகம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் சிம்ம ராசியில் வரும்போது இத்தலத்தில் கும்பமேளா பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. நன்றி, வணக்கம்.